வரி எதுக்காக ஒரு கவர்மெண்ட் போடணும்? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 50 லட்சம் கோடி இந்த வருஷத்தோட பட்ஜெட். அதுல அப்ராக்சிமேட்டா 65% வருமானம் வரி மூலம் தான் கிடைச்சிருக்கும். எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ் மூலம் ஒரு 22%, கார்பரேட் டாக்ஸ் மூலம் ஒரு 17%, ஜிஎஸ்டி மூலம் ஒரு 18%, கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் மூலம் ஒரு 10%. அது போக பாத்தீங்கன்னா ஒரு 25% அப்ராக்சிமேட்டா கடன் வாங்கியிருப்போம். 65 பிளஸ் 25 பாத்தீங்கன்னா 90% இதுல இருந்த வருமானமே வந்துடும். 25% கடன் வாங்கியிருக்கோம், 65% வரி போட்டிருக்கோம். பேலன்ஸ் 10% தான் இந்தியாவோட ரியல் இன்கம். சோ நீங்க பண்ண வேண்டிய நலத்திட்ட உதவிகள் எல்லாம், ஏதோ ரோடு போடுறதா இருக்கட்டும், அல்லது டிஃபென்ஸ்க்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது பென்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், சேலரி கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த பட்ஜெட்ல இருந்தா எடுத்து கொடுக்க முடியும். சோ இப்ப 50 லட்சம் கோடியில அப்ராக்சிமேட்டா 65% வரி மூலம் தான் கிடைக்குது. வரி அப்படின்னு ஒண்ணு இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்போம் 25% அப்ராக்சிமேட்டா. இது ரெண்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெறும் 5 லட்சம் கோடி தான் நம்மளோட ரியல் இன்கம். சோ அப்ப நீங்க அந்த 65% வேணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 30ல இருந்து 35 லட்சம் கோடி ரூபாய் வரி மூலம் தான் சம்பாதிக்க முடியும். சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரின்னு ஒண்ணு போடாம இந்தியாவை ரன் பண்றதே கஷ்டம். இப்ப சில நாடுகள் வரியே இல்லாம இருக்கும். எப்படின்னா அந்த கண்ட்ரிகள்ல அதர் ரிசோர்சஸ் நிறைய இருக்கும், அந்த கண்ட்ரிகள் வரி போட்டிருக்க மாட்டாங்க. நமக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணணும்னா வரின்னு ஒரு கான்செப்ட் இல்லாம நலத்திட்ட உதவிகள் பண்ண முடியாது. இந்தியாவோட பட்ஜெட்ல தான் சொல்றேன், அப்ராக்சிமேட்டா 65% வரியில இருந்தா கிடைக்கும்.